அடுத்ததா மத்திய பிலிப்பைன்ஸ் மாகாணத்துல செவ்வாய்க்கிழமை இரவு 6.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதுல குறைஞ்சது 69 பேர் வரைக்கும் உயிரிழந்திருப்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்காங்க. நிலநடுக்கம் ஏற்பட்டப்ப பதிவான காட்சிகளை முதல்ல நம்ம பார்க்கலாம். பிலிப்பைன்ஸ்ல ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால அங்கு பல்வேறு இடங்கள் சேதமடைஞ்ச காட்சிகளையும் உறவுகளை இழந்து உறவினர்கள் தவிக்கக்கூடிய காட்சிகளை நாம இப்ப பார்த்தோம். மத்திய பிலிப்பைன்ஸ் மாகாணத்தோட செபு பகுதி கடலோர நகரமான போகோவில இருந்து ஒரு 19 கிலோமீட்டர் வடகிழக்குல அமைஞ்சிருக்கு. செபு மாகாணத்துல கிட்டத்தட்ட சுமார் 90,000 மக்கள் தொகை வசிக்கக்கூடிய பகுதியாகவும் இது இருக்கு. இந்த இடத்துல தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. சரியா எத்தனை மணிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை இரவு 9:59 போலதான் இது நடந்திருக்கு. அடுத்தடுத்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால தான் மோசமான ஒரு தாக்கத்தை அங்க ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 6.9, 7.0, 7.0ன்னு 3 வலுவான நிலநடுக்கங்கள் அங்கு பதிவாகி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. இப்ப இந்த நிலநடுக்கத்தினால கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 69 பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் 147 பேருக்கும் மேல காயமடைஞ்சிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட்ட நேரம் இரவு நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் தூக்கத்துல தான் இருந்திருக்காங்க. தூக்கத்துல இருந்த பலர் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியாதனால இருந்த இடத்திலேயே தூக்கத்திலேயே உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி அங்க இருக்கிறவங்கள சோகத்துல ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா தூக்கத்திலேயே ஒரு சிலர் இந்த நில அதிர்வு உணர்ந்ததுனால சுதாரிச்சுக்கிட்டு வீடுகள்ல இருந்து வெளியே ஓடி வந்து பாதுகாப்பான இடங்களை தஞ்சமடைய முயற்சி செஞ்சிருக்காங்க. அதுல இப்ப நாம பாக்குற காட்சி ஒரு தெருவுல மக்கள் அதிர்வு உணர்ந்து வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. திரும்பவும் நில அதிர்வு உணரப்பட்ட உடனேமே ஒருத்தர் தழுவி பயந்து நிற்கக்கூடிய காட்சிகளும் நாய்கள் பூனை என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கும் ஓடுற பதற வைக்கக்கூடிய காட்சிகளும் பதிவாகிருக்கு. அதையும் பார்த்து விடலாம். இந்த மாதிரி பல்வேறு அதிர வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்குங்க. ஒரு வீட்டில் கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, அந்த கார் குலுங்குற காட்சிகள் பதிவாகிருக்கு. இன்னொரு புறம் செபு பகுதியில் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடக்கிறப்ப இங்கே அழகிகள் ஸ்டேஜில் நடந்துட்டு வராங்க. திடீர்னு நில அதிர்வு உணரப்பட்ட உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போறாங்க. இதே மாதிரி தான் சி ரெசார்ட் பகுதியில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது நில அதிர்வு உணரப்படுது. என்ன நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே பலர் அந்த பகுதியை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு காட்சிகள் பதிவாகி அதிர வச்சிருக்கு. இன்னொரு புறம் செபு பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படுறப்ப பாலத்துல பயணம் செஞ்ச இருசக்கர வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழுகிற காட்சிகளும் இது பின்னால வந்த ஒரு காரினுடைய கேமராவிலையும் பதிவாகி இருக்கு. அதையும் பார்க்கலாம். Jesus, Jesus, no, oh my God, Lord Jesus Christ, lang, naglinog lang, Lord Jesus Christ, please, makatras ka pa, dili na, itawag, balik ko, Lord Jesus Christ, Lord Jesus Christ, Lord, lang, kusog ka ayo, ang linog lang, Lord Jesus, relax, Lord Jesus Christ, relax, Lord Jesus Christ, lang, naglinog lang, Lord, naapagid ni sa bridge. Lord.
Ito, sa mga tol. Wala. Away, car. Kusog kaayo lang. Kusog jud kaayo. Pizza. My Lord. Shit, sis. Okay ra mo, kuya? Lord. Anong umaayo buhaton, day? Wait lang. Tawag ka man lang, day. பார்த்தோம் இல்லையா, பாலத்துல வந்து நிறைய பேர் அங்க விழுந்ததுமே அங்க கத்துறாங்க, என்ன நடக்குதுன்னு புரியாம நிறைய பேர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் செபுக்கு பக்கத்துல பட்டாயன் தீவுல இருக்க ஒரு பழைய கத்தோலிக்க தேவாலயம், அதனுடைய மணிக்கூண்டு ரொம்ப நேரமா அங்கேயும் இங்குமா ஆடிட்டு இருக்கும் பொழுதே இந்த மணிக்கூண்டு இந்த நிலநடுக்கம் வந்ததுமே இடிஞ்சு ஒரு வணிக கட்டிடம் அப்புறம் ஒரு பள்ளி மேல இடிஞ்சு விழுந்ததா அந்த மாகாண அரசு தெரிவிச்சிருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மணிக்கூண்டு விழுந்த இடத்துல யாரும் இல்லாததுனால உயிர் சேதம் இல்லை அப்படின்னும் அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. இந்த நிலநடுக்கத்துல செபு மற்றும் அருகில் இருக்கக்கூடிய மற்ற தீவுகள்ல மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியே இருள மூழ்கி இருக்க காட்சிகளும், பல கிராமங்கள்ல சாலைகள் சேதமடைந்த காட்சிகளும், அதே மாதிரி தாபோகா நகர்ல ஒரு ரோடு வந்து 5 சென்டிமீட்டருக்கும் இடையில விரிசல் ஏற்பட்ட நிறைஞ்ச ஒரு காட்சிகளாகவும் அங்க இருக்கு. பாதிக்கப்பட்டவர்ல பெரும்பாலானோர் பிலிப்பைன்ஸுடைய மத்திய பகுதியான விசாயஸ் தீவுகள்ல இருக்க மிகப்பெரிய தீவுகள்ல ஒன்றான போகோ நகரத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது தொடர்பா அடுத்தபடியா மேலாண்மை குழுவினர் மீட்பு பணிகளையும் ஈடுபட்டு வராங்க. அங்க வீடுகள், வணிக வளாகங்கள்னு சுமார் 22 கட்டிடங்கள் சேதமடைஞ்சிருக்கு. பிலிப்பைன்ஸையே உலுக்கி போட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கத்தினால நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. 1 மீட்டர் உயரத்துக்கு அளவுக்கும் அலைகள் எழும்பக்கூடும். அதனால செபுவும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாகாணங்களான லைட் அப்புறம் பிலிரான் பகுதியில் இருக்கக்கூடியவங்க, கடற்கரையோரங்களில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் விலகி இருங்க அப்படின்னு சொல்லி சுனாமி எச்சரிக்கையும் இதுக்கு இடையில விடுத்திருக்காங்க. அங்க இருக்கிறவங்க இதை தாண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து நாங்க நினைச்சதை விட ஒரு மோசமான ஒரு நில அதிர்வா நாங்க உணர்ந்திருக்கோம் அப்படின்னும், செபு ஆளுநர் போகா அப்புறம் மாகாணத்தினுடைய வடக்கு பகுதியில சுற்றியுள்ள இடங்கள்ல நகரங்கள்ல சேதம் மற்றும் காயங்களுடைய அளவு பகல் நேரங்கள்ல எங்களால இப்ப வரைக்கும் சரியா அறியப்படல அப்படின்னு சொல்லி பமீலா பாரிக்வாட்ரா ஆளுநர் சொல்லியிருக்கார். கட்டிடத்தினுடைய இடிபாடுகளை எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகல. ஒரு பக்கம் தீயணைப்பு துறையினரும், இன்னொரு பக்கம் உள்ளூர் பேரிடர் மீட்பு குழுவினரும் சம்பவ இடத்திற்கு விரைஞ்சு மீட்பு பணிகளையும் ஈடுபட்டுட்டு வராங்க. உயிரிழந்தவர்களுடைய உடலை கண்டு உறவினர்கள் அழும் காட்சிகளும் நெஞ்சை பதற வச்சுட்டு வருது. இந்த நிலையில பிலிப்பைன்ஸினுடைய இந்த நில அதிர்வுனாலையும் இந்த நிலநடுக்கத்தினாலையும் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்றும் அஞ்சப்படுது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.